தமிழகத்தில் இந்திய அளவில் 3 ஒருத்தர். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18-19% பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறோம். எந்த கம்யூனிட்டி அடர்த்தியா ஓட்டு போடுது அப்படின்னு பார்த்தா நம்ம தான். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 2ஆவது ஆட்சிக்கிறான் நீ பெருமையா சொல்ற. நீ யார்? எங்க இருக்கிற? 2026 எங்களை மீறி எவனும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. என்ன அது மீறி? எத்தனை சீட்டு வச்சிருக்க? 4 சீட்டு. அடுத்து எத்தனை கொடுப்பாங்க? 4, 6, 7, 8. நாங்கள் இருக்கிறவங்க தான் மையம். கமலஹாசன் சொன்னார்ல, மையம் மையன்ட்டு இப்ப மயிரா போயிட்டார்ல, அந்த மாதிரி நாங்க இருக்கிற இடம் தான் மையம். இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சமுதாயம் எங்க தலையெழுத்து இது. மானங்கட்டவன் மானம் உள்ளவன். இது மானங்கட்டவன் கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே. மானம் உள்ளவன் கிட்ட சர்வே எடுங்க. சீமான் வருவார். அதுல ஒரு 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம். கண்ணுக்கே தெரியல. இது அவுத்து பார்த்தா தான் தெரியும் ஆம்பளையா பொம்பளையான்னு. ஆனா அவர் ஆஹா ஓஹோன்றீங்க. ஒண்ணுமே இல்லாம சார், அதாவது தாவேக்கே கட்சியில் இருக்கிற லூசுங்க தான் தலைமையில் இருக்குதுல்ல. இவங்க 2024 தேர்தலே நடக்கலாம் கூட நாங்க தான் முதல்வர், விஜய் தான் முதல்வர்ன்ற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம். நேயர்கள் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். சி ஓட்டர் கருத்து கணிப்பு வழியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் 2026 முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு மக்கள் தெரிவித்ததாக 27% ஆதரவு இருப்பதாக வெளியாகி இருந்தது. இது குறித்து முதல்வர் மு.க. 27 ஏன் 87 போட்டுக்க வேண்டியதானே சார்? 27% இருந்தால் அந்த சி ஓட்டர் வெளியிட்டு இருக்காங்க. இல்லை 87 போட சொல்லுங்கள் சார். யாருனா கேட்க போகிறோமா? யார் அந்த 27 பேர் காட்டு கேட்க போகிறோமா? போட்டுங்களேன் சார். 200 தொகுதியில் வெற்றி பெறன்னு சொல்கிறீங்களே, 250 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம், போட்டுங்களேன். என்ன பிரச்சனை? இது குறித்து கேட்கும் போது தான் முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துக்கு தான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முதல் இடத்துல திமுக தான், நாம் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, அவர் சொல்லட்டும், நாங்கள் முதலிடம்னு அவர் சொல்லட்டும். இல்லை எடப்பாடியாரும் ஒரு அதிமுக பெரிய கட்சி தானே, அதிமுக சொல்லட்டும் நாங்கள் தானே முதலிடம்னு. இப்போ முதலிடம் போட்டி இல்லை, 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அதை கவனிச்சிங்களா? 2வது இடத்துக்கு தான் போட்டியா. 2வது இடம்னா முதலிடம் திமுக, 2வது இடம் எடப்பாடியா விஜயா? நான் என்ன சொல்றேன், பொது வாழ்வில் 50 ஆண்டு காலத்தை கடந்து நிற்கிறோம்னு சொல்றேன்ல. 13% நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல. தமிழகத்தில் இந்திய அளவில் 3 ஒருத்தர். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18-19% பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறோம். எந்த கம்யூனிட்டி அடர்த்தியா ஓட்டு போடுது அப்படின்னு பார்த்தா நம்ம தான். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 2ஆவது ஆட்சிக்கிறான் நீ பெருமையா சொல்ற. நீ யார்? எங்க இருக்கிற? 2026 எங்களை மீறி எவனும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. என்ன அது மீறி? எத்தனை சீட்டு வச்சிருக்க? 4 சீட்டு. அடுத்து எத்தனை கொடுப்பாங்க? 4, 6, 7, 8 சொல்லுங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி நாங்கள் இருக்கிறவங்க தான் மையம். கமலஹாசன் சொன்னார்ல, மையம் மையன்ட்டு இப்போ மயிரா போயிட்டார்ல, அந்த மாதிரி நாங்க இருக்கிற இடம் தான் மையம். இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சமுதாயம் எங்க தலையெழுத்து இது. அதால அந்த கருத்து சார், அதாவது இந்த கூட்டணி ஆஸ் இட் இஸ் இப்போ எப்படி பாராளுமன்றத்தில் கூட்டணி இருந்ததோ அதே மாதிரி கூட்டணி இருந்தால் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே நாங்கள் யாரும் மறுக்கல. ஆனால் அந்த சூழல் அடுத்த தேர்தலில் இருக்காது. அதை நான் நிச்சயமாக நான் அதை உறுதியாக சொல்லுவேன். இப்போ நமக்கு நெருக்கடி, பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் வச்சு காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அவன் நோயை தீர்த்துக்கலாம். இப்போ இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 18% அப்படின்னு சொல்லி அடுத்த முதல்வர் விஜய் அப்படிங்கிற 18% ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வே குறித்து கேட்கும்போது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி லிஸ்ட்லேயே வரல. அப்போ இது என்ன கருத்து கணிப்பு? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் கருத்து தெரிவிக்காத சுமார் 34% நாம் தமிழருக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மானங்கட்டவன் மானம் உள்ளவன். இது மானங்கட்டவன் கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே. மானம் உள்ளவன் கிட்ட சர்வே எடுங்க. சீமான் வருவார். அதில் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? ஒரு 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம். கண்ணுக்கே தெரியல. இது அவுத்து பார்த்தா தான் தெரியும் ஆம்பளையா பொம்பளையான்னு. ஆனால் அவர் ஆஹா ஓஹோன்றீங்க. ஒன்றுமே இல்லாமல் சார், அதாவது தாவேக்கே கட்சியில் இருக்கிற லூசுங்க தான் தலைமையில் இருக்குதுல்ல. இவங்க 2024 தேர்தலே நடக்கலாம் கூட நாங்கள் தான் முதல்வர், விஜய் தான் முதல்வர்ன்ற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம்ன்ற மாதிரி வாய்ப்போச்சு. இந்த புஷியானந்தா புஷியா குஷியா புஷின்னா புஷியாகிறார், வேற ஒன்றுமே இல்லை போலுக்குது. இந்த தம்மாத்துன்னு ஒன்று இருக்கும்ல, அது இருக்கா என்னன்னே தெரியல. எதா இருந்தாலும் நாங்கள் முதல்வர்,
234 தொகுதியிலும் ஏய் நீ ஓட்டு போடடா மயிறு, நாங்கள் தானே முதல்வர், அவ்வளோதான். பாலவாக்கம் அந்த அண்ணா தெரு இருக்கும், அங்கே ஒரு சிக்னல் இருக்கும், அங்கே ஒரு வேஸ்ட் பேப்பர் கடை இருக்கும், அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருப்பான் கையில், ஜெராக்ஸு. எங்கேருந்து எடுத்தான்னா பக்கத்துலேயே அந்த வேஸ்ட் பேப்பர் கடை இது இல்லை, அதில் போய் பார்ப்பான். பழைய பேப்பர்லாம் வரும்ல, டாக்குமெண்ட் மாதிரி ஏதாவது இருந்தால் அதை எடுத்து வச்சுப்பான். அந்த கடைக்காரன் ஒன்றும் பெருசாக அது இங்கே தானே சுற்றி நிற்கிறாரு, விடப்பா 4 பேப்பர் என்ன எடுப்பது, இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருப்பான். கதை வச்சு இது ஏன் சொத்து, இது ஏன் சொத்து, இது ஏன் சொத்து, ஏன் சொத்துன்னு பாலவாக்கம் அந்த கொட்டிவாக்கம் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி 2028 நாங்கள் முதல்வர், விஜய் தான் முதல்வர்னு அந்த தலைமையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக விஜயின் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் சரி, அவங்க ஒரு மூலையில் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ இந்த கருத்து கணிப்பு குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது, ஒரு மோசமான முதல்வராக இருந்தாலும் கருத்து கணிப்புல சுமார் 40% மேலாக மக்களுடைய ஆதரவு இருக்கும். ஆனா இங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 27% தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த லெவல்ல தான் திமுக ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த 27% ஆதரவு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த 27% ஆதரவு கூட அவர்களுக்கு இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ இந்த தமிழ் சமூகங்களில் இருக்கிற தலைவர்கள் கூப்பிடலாம், அண்ணன் சீமான் மீட்டிங் போடுறாருல, வர எல்லா சமூகம் நாங்கள் தான் புலம்புறோம், எஸ்சி நாங்கள் தான் புலம்புறோம்னு பார்த்தா எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதிகளும் புலம்புறாங்க. அவங்க அரசுக்கு எதிரான அதிருப்தியை, இந்த அரசு என்னென்னலாம் அவங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, என்னென்ன செய்யலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நேரடியாக இத்தகைய சமூக தலைவர்களோ தொடர்பு இருக்கிற எங்களை போன்றவர்களால் இந்த சர்வேவே அம்பக்கு இது பொய், இது ஏற்றுக்க முடியாது. ஆனால் கூட்டணி என்கு வருகிற போது ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் வாய்ப்பு இருக்கும். இதே கூட்டணி தொடர்ந்தால் அதை இங்கே இருக்கிற கட்சிகள் தான் முடிவு பண்ணணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.